நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. என்ன சார் திடீர்னு காலேஜுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க? இல்லை நீ இன்னொரு படம் என்னோட வேலை செய்யணும்னு நினைச்சல, அதான் சரிங்க கதை கொடுத்துட்றேன். எவ்வளோ நாளா? 3 நாள். முன்னே அதே தான், புதிய பூமி கேட்டபோது 3 நாள், 3ஆவது நாள் கதையை கொண்டு போய் கொடுத்துட்டேன். அது ஓகே ஆச்சு. அதே மாதிரி இந்த தடவையை நான் 3 நாள்னு சொன்னேன். 3 நாள் கழித்து ஒரு ஃபைல் ரெடி பண்ணிட்டேன், கொண்டு போய் கையில் கொடுத்தேன். அவர் சொன்னார்ல பவுன் நோட் புக், அப்போவே நான் அப்படி தான் எழுதுனா இவ்வளோ எழுதிடுவேன். எழுதி அதை ஃபைலாக போட்டு ஏன் அந்த பழக்கம் வந்ததுங்கிறது சொல்கிறேன், ஒரு காரணம் சொல்கிறேன். இதெல்லாம் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்குங்கிறதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன், என்ன சொல்கிறதுக்காக பேசலை. ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், வயசு 80 ஆச்சு. அதனால் இனிமேல் என்னை பற்றி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் அவர் நான் பவுன் நோட் புக் எழுதி கொண்டு போய் ஃபைலை கொடுத்துட்டேன். ஃபைலை பார்த்தாரு, பேனா இருக்கா கொடு. ஒன்றும் புரியாது எனக்கு. பேனா எடுத்து கொடுத்தேன். நல்ல வேளை இது மாதிரி பேனா அப்போ வச்சுருந்தேன், எடுத்து கொடுத்தேன். உடனே பேனாவை திறந்துட்டு டைட்டில் அடித்தார். நான் எழுதியிருந்த டைட்டிலை எம்ஜிஆர் தன் கையால் அடித்தார். கதையை படிக்காமலே டைட்டில் அடித்தா எவ்வளோ கோபம் வரும் ஒரு ரைட்டருக்கு, யோசிச்சு பாருங்க. ஆனால் நான் கோபப்பட முடியாது, நான் கடவுள் முன்னாடி நிற்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் அவர் கடவுள், அதனால் கடவுளுக்கு முன்னாடி நிற்கிறேன். அதனால் நான் கோபப்படலை. ஏன் அடிக்கிறாரு? படிக்கவே இல்லை, அடிக்கிறார். இங்கே வா. என்ன டைட்டில்? நான் எழுதியிருந்தது ஏழை அழுத கண்ணீர். இப்படி தான் எழுதியிருந்தேன். ஏன் அப்படி எழுதியிருந்தேன்னா, அவங்க அப்பா ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுற தொழிலாளி. அவர் கஷ்டப்பட்டு தன் பையனை டிகிரி படிக்க வச்சிருப்பார். அந்த தொழிலாளியோட இவர் சொல்லும்போது சொல்லுவார் ஒரு இடத்துல, உங்கள் நெத்தியில் நான் வேர்வையை பார்த்துருக்கேனே தவிர உங்கள் கண்ணில் ஒரு நாள் கூட கண்ணீரை பார்த்ததில்ல. ஆனால் இன்றைக்கி அந்த கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டியவங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். முதல் தடவையாக உங்கள் கண்ணில் கண்ணீரை பார்க்குறேன்னு சொல்லுவார். அப்படி ஒரு சீன் இருக்கு. அதனால் நான் ஏழை அழுத கண்ணீருக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும், அதுதான் என்னுடைய எண்ணம். ஆனால் அவர் சொன்னார், இங்கே வா, இப்போ ஒரு படம் பார்க்க போகிறோன்னா டைட்டில் சொல்லணும்ல, இந்த படத்தை பார்க்க போகிறேன், ஏழை அழுத கண்ணீர்னு சொன்னால் அது பாசிட்டிவாக இல்லை, டைட்டில் வேறு சொல்லிட்டார். ஒரு 2 நிமிஷம் அதில் நான் சொன்ன உடனே குமரி கோட்டம். ஏன் அந்த டைட்டில் சொல்கிறேன்? கதாநாயகி பேர் குமரி, அதனால் குமரி கோட்டம். ஏய் பொய் சொல்லாத, இது அண்ணாவோட டைட்டில்னு. யோசிச்சு பாருங்க, எத்தனை இடத்துல சிக்கல். 17 வயசு 18 வயசுலையே. ஆனால் உண்மையாக தான் குமரி கோட்டம் அண்ணா எழுதிய ஒரு கதை, சின்ன சிறு கதை.